வணக்கம் சாமி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் பஞ்ச் மேனோடைய சீசன் 3 தான் பார்க்க போகிறோம். இது வந்து சீசன் 2 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சீசன் 3 என்ன நடக்க போகுது அப்படின்றது மாங்கா சாப்டர் மூலம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து ஒரு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாமா என்ன ஏதுன்றது கமெண்ட்டில் போட்டுருங்க. சீசன் 3 வந்து நீங்கள் இன்னும் சீசன் 1 சீசன் 2 பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா சீசன் 1 சீசன் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதையும் போட்டுருவோம். இந்த எபிசோடு வந்து ஒரு தாறுமாறாக இருக்கும். இந்த எபிசோட் வைஸ் அப்படியே கண்டினியூ பண்ண போகலாம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் வரும். இந்த சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். அதனால் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாமா இல்லை வேறு என்ன கண்டென்ட்ஸ் போடலாமான்றது நீங்கள் கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் சஜஷன் ஆகும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சீசன் 2 ஒரு சின்ன ரிவைனிங் மாதிரி பார்த்துக்கலாம். சீசன் 2 வந்து நம்ம சைத்தாமாக்கும் எலக்ட்ரிசிட்டி டிபிட்டுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தில் வந்து நம்மளால் எப்பவும் போல் செம மாச கிளாஸாக அழகாக ஒரே ஒரு பஞ்சில் அழகாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அது கிளாஸோட அந்த எபிசோட் முடியுது. அந்த எபிசோடில் வந்து என்ன தான் ஹீரோ அதை டிஃபீட் பண்ணியிருந்தாலும் அதோடைய புகழ் ஃபுல்லாக கிங் தான் வரும். அந்த கிங்குக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் அவனுக்கு தான் என்னையே வந்து பிளாஸ்ட் தான் காப்பாற்றினா அப்படின்னு கிங்கு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட அவர் பேசத்தோட காமிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம காரை வந்து ஃபீனிக்ஸ் மேன் வந்து மாஸ்டர் அசோசியேஷனுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அதோட சீசன் 2 முடிச்சிருப்பானுங்க. இப்போ நம்ம சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். மாங்கா சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து மாஸ்டர் அசோசியேஷன் தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு சென்டிபீடால் வந்து ஒரு சிட்டியை அழிஞ்சிருக்கும். அந்த சிட்டியை வந்து ஒருத்தன் காப்பாற்றிருக்கான். அதுவும் ஒரே அடியிலே அதை அடித்து சாவடிச்சிருக்கான். அது யாராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தர் சொல்லுவான், அந்த மாதிரி கிங்கு தான் இருக்கும். அது கிங்கை தவிர யாராலையும் இருக்க முடியாது. கிங்கு தான் நம்ம சிட்டியை வந்து பாதுகாக்கிறாரு அப்படி இப்படின்னு எனக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க. இதில் வந்து கிங்கு கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் மறக்காம நம்ம சேனல் ஒரு லைக்கை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் நிறைய அனிமையில் கிடையாதுல்ல, அதனால் பரவாயில்ல. தேங்க்ஸ்ப்பா. இப்போ வந்து அவனுங்க அடுத்து என்ன பேசுகிறானுங்கன்னா ஹீரோ ஹண்டர் காரை பற்றி பேசுகிறானுங்க. இந்த மாதிரி காரை வந்து பயங்கரமாக எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருப்பான் ஹீரோஸ் கூடலாம். அப்போ வந்து சில்வர் ஃபேங் வந்து காரை கூட பயங்கரமாக சண்டை போட்டு அவனை இன்ஜூர் பண்ணியிருப்பார். பயங்கரமான சண்டை போயிருந்துச்சு. ஆனால் அதில் வந்து காரை வந்து தப்பிச்சிட்டான். அவங்க ஸ்லிட்சி வந்து இந்த மாதிரி காரெல்லாம் வந்து மனுஷனே கிடையாது, அவன்லாம் மனுஷன்லேருந்து எப்போவும் மான்ஸ்டர் ஆகிட்டான், அவனெல்லாம் வந்து டீமன் ட்ரெட்டுக்கு கொண்டு போகாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ட்ராகன் ட்ரெட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ கிங்கை பற்றி பேசியாச்சு, காரை பற்றி பேசியாச்சு, சில்வர் ஃபேங்கை பற்றி பேசியாச்சு. ஆனால் வந்து அந்த எஸ் ரேங்க் ஹீரோ ஃபஸ்ட் ஹீரோ இருக்கார் பிளாஸ்ட், அவர் எங்கே தான் இருக்கார், அவர் வருவார் இல்லையா, எந்த பிரச்சனையுமே அவர் வரமாட்டாரு. வீட்டில் அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னொடனே அவர்லாம் எவ்வளோ பெரிய ஹீரோ தெரியுமா, அவர்லாம் வருவார், அவர் வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் வருவார் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பிளாஸ்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் பிளாஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அப்படியே அவங்க பேசுகிற மாதிரி காட்டிட்டு நம்ம ஒருத்தர் காட்டுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யாராதுன்னு பார்த்தா நைராக்கி. இவன் வந்து சீசன் 2 காமிச்சிருப்பாங்க. இவன் தான் வந்து ஹீரோ அசோசியேஷன் ஒரு டாப் டொனேட்டர். வந்து அந்த டொனேஷன்லாம் வரும்ல, ஹீரோ அசோசியேஷனுக்கெல்லாம் காசு கொடுப்பானுங்களே, அந்த மாதிரி வந்து இவன் டாப் டொனேட்டட். இவன் தான் இவனுடைய பையனை கூட சீசன் 2 வந்து இந்த மாஸ்டர்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். அதை வந்து காட்டுவாங்கள்ல, அந்த சீசன் 2 அந்த மாஸ்டர்ஸ் தூக்கிட்டு போன அந்த பையனை வந்து இவனுக்கு இன்னும் காப்பாற்றலை. அது வந்து அவன் நீங்கள் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்கேன் உங்கள் ஹீரோ அசோசியேஷனுக்கு, எனக்கு நீங்கள் இன்னும் என் பையனை காப்பாற்றலை, இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அதுக்கு ஒன்று அங்கே இருக்கிற ஹெட்டும் வந்து நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்கள் பையனை கண்டுபிடிச்சி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அவர் கம்னு இருப்பார். அப்போ வந்து நம்மளுக்கு அசுமாக்கி, அப்படியே இங்கே நம்ம டக்ஸுமாக்கி, அப்புறம் பிக்கடு, அப்புறம் சூப்பர் ஏண்ட் ஆக்சைடு அவங்களெலாம் காட்டுறாங்க. இதுமாதிரி நம்ம ஒரு மிஷினை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கு. அப்போ வந்து அவர் இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். டார்க் நைட் என்ன தான் ஆனார், அவர் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் அசோசியேஷனை பற்றி நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனார். அவர் எங்கே அண்ணா ஆனாருன்னு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கண்ணிலேருந்து ஒரு ஆலோகிற மாதிரி போட்டு அங்கே காமிக்கிறாங்க. அப்படி ஒரு கண்ணில் அப்படியே இது பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்படியே வந்து நம்ம ஜாம்பி மேனை காட்டுறாங்க. ஜாம்பி மேனும் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் அசோசியேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பார். அப்படியே நம்ம காமிக்காஷே இருப்பார்ல, அவரும் அவருடைய டிசிபியூட்ஸும் அங்கே அப்பியர் ஆவாங்க. அது மட்டும் இல்லை நிறைய ஹீரோஸ் ஒன்று கொடுவாங்க. எதுக்காக அப்படின்னா மாஸ்டர் அசோசியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். காமிகேஷையும் வந்து மாஸ்டர் அசோசியேஷன் தேடி பார்த்துருப்பாரு, அவருக்கு கிடைக்காது. அப்புறம் ஸ்வீட் மாஸ்க்கை காட்டுறாங்க. இந்த மாதிரி அவனை என்ன சொல்லுவான், இந்த மாதிரி என்னால் இந்த மாஸ்டர் அசோசியேஷன் பிரச்சனைனால வந்து என்னால் சரியாக கான்சன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம சைல்டு எம்பரர் காட்டுறாங்க. இவர் தான் வந்து அந்த ரோபோட்ஸ் மூலமாக அட பாவி
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த மாஸ்டர் அசோசியேஷனை தேட விடுறாங்க. அப்படியே வந்து இவங்க வந்து அந்த அசோசியேஷனை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 நாள் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னவன் அவர் டென்ஷன் ஆகி 2 நாளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த மெட்டலைட் இருப்பான்ல, அந்த மெட்டலைட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சயின்டிஸ்ட் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன ஆச்சு இந்த மாதிரி மெட்டலைட் காணுமே அப்படி இப்படின்னு கேட்க அவர் அந்த மாதிரி சொல்லுவார். மாஸ்டர் அசோசியேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்போது அந்த மாஸ்டர் கிங் உரோஷி வந்து மெட்டலைட்லாம் கொண்டுட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார், இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன், நான் பார்த்த வரைக்கும் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபார்மில் இருக்காங்க. அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மனுஷங்க எப்போ வீக் ஆகுறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீக் ஆனவொடனே ஒன்ஸ் அவங்க அட்டாக் பண்ணி அவங்களுடைய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பா அப்படின்னு சொன்னோடனே சைல்டு எம்பரர் உடனே வந்து அப்போனா நீங்கள் வந்து நம்ம ஹீரோ டீமில் வந்து சேர்ந்துக்கலாம்ல, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்ல அப்படி இப்படின்னு சைல்டு எம்பரர் கேட்க உடனே அது எனக்கு செட் ஆகாது. உடனே அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர் அசோசியேஷனை பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் வந்து நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், நீ வந்து எதை முடிவு எடுக்கிறதுனால நீ தனியாக முடிவெடு, நீ எதை சேர்த்துனாலும் நீ உன்னுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி நீ செய், அடுத்தவங்களை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாருன்றத வந்து இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போபாயோடைய ஃபார்மர் அசிஸ்டண்ட் தான் வந்து நம்ம சைல்டு எம்பரர். அதனால தான் இவங்க இவ்வளோ சீரியஸாக இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸில் பேசிக்கிறாங்க. அங்கே அப்படியே நம்ம ஃபுபுக்கி காட்டுறாங்க. ஃபுபுக்கி வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிங்கோடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோஸ் எல்லாம் கேதர் பண்ணால் தானே அவங்களும் பவர்ஃபுல்லாகவே அடுத்தடுத்த பிளேஸ்க்கு வந்து போக முடியும். அதனால் வந்து அவங்களுடைய காரியம் ஆகணுன்றதுக்காக அவங்க கிங்கோடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே நம்ம சைத்தாமா அவங்களாம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. சைத்தாமா கிங்கோ கண்டு வழக்கம் போல் கேம் விளையாடிட்டு இருப்பானுங்க. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு சரி வந்து இருக்க அந்த மாஸ்டர் அசோசியேஷனுடைய பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எஸ் ரேங்க் ஹீரோஸால் மட்டும் அதை சமாளிக்க முடியாது. நம்மள மாதிரி பி ரேங்க் ஹீரோ ஏ ரேங்க் ஹீரோஸ் எல்லாம் கூட சேர்ந்து சண்டை போட்டால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருப்பா. அங்கே இருக்கிறவங்களும் ஐயோ போக்கிமான் கேமில் என்னதான் லெவலப் பண்ணாலும் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பானுங்க. பேர் ஃபுபிக்கு டென்ஷன் என்னடா உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், ஒரு நாயம் மதிக்கலை அப்படின்ற மாதிரி. ஓ குரலி வித்தையா. இந்த மாதிரி காரம் வந்து டீமன்ஸ் கூட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கிங் என்ன சொல்லுவான் சைட்டாமா கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோ ஹண்டர்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் ஊருக்குள்ளே, எல்லா ஹீரோ பிடிச்சி அடிச்சுன்னு தாசம் பண்ணிட்டு இருக்கானா, அவனை போய் நீ ஒரு 2 தட்டிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ஹீரோ வந்து யோசிச்சுட்டு ஆமாம்ல போர் அடிக்குது, நானும் போய் 2 தட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காஸ்டியூம் போட்டு கிளம்பிடுவான். ஹீரோ உடனே நான் போய் ஹீரோ ஹண்டரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் வரும்போது வந்து கேப்பேஜ் வாங்கிட்டு வரேன், அதாவது முட்டைக்கோசு தான் சொல்கிறாரு. குபிக்கு வந்து கடைசி வரைக்கும் அட்டென்ஷனே கிடைக்காத பயங்கர கடுப்பில் இருப்பாங்க. இப்படி ஃபைனல் கிளிப்பில் வந்து இந்த நறுக்கி வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோ அசோசியேஷன்லாம் பார்த்தா வேலையாகாது, அவனுங்களாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டானுங்க, நான் வந்து உங்களை செட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கி ப்ரைவேட் போர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி சிசிடிவி ஒரு பக்கத்தில் வந்து மாஸ்டர் அசோசியேஷன் இருக்குது, அங்கே போய்ட்டு என் பையனை நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஆக்ரோஷமாக கத்தி அனுப்பிச்சி விட்றான். அங்கே வந்து ஒரு 2 பொண்ணு மொத்தம் சேர்த்து ஒரு 7 பேர் இருக்கானுங்க. இவனுங்க போய் எப்படிடா அது காமெடி பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோ வந்து காரோவை வந்து 3வது வாட்டி பார்க்க போகிறான். இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றதையும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த எபிசோடு வந்து நாளைக்கே போட்டுருவோம். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு லைக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வீடியோ செஷன் ஆகும். அடுத்தடுத்த எபிசோட் வேகமாக போடுறோம். ஒரு நாளைக்கு 3-4 சாப்டர் கூட கவர் பண்ணலாம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக்கை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனல் வந்து இதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு எதனா கண்டென்ட்ஸ் போடலாமா, இல்லை வேறு என்ன மாங்கா போடலாமா, இல்லை வேறு என்ன அனிமே பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் போட்டு ஒரு ஹார்ட் போட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.